சிவராமன் அறைக்குள் நுழைய முயன்ற அந்த நொடிகள் ஆகாஷுக்கு ஒரு யுகமாகத் தெரிந்தன. ஈஸ்வரி கட்டிலின் ஓரத்தில் ஒடுங்கி தன் மூச்சுக் காற்றைக் கூடக் கட்டுப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளது இதயம் துடிக்கும் சத்தம் அவளுக்கே கேட்பது போலிருந்தது. மல்லிகைப்பூ வாசனையா? அது அது பக்கத்து வீட்டுத் தோட்டத்தில் பூத்திருப்பது காற்றோடு உள்ளே வருகிறதோ என்னவோ அப்பா என்று ஆகாஷ் சமாளித்தான். சிவராமன் தன் மகனை ஒரு நிமிடம் ஊடுருவிப் பார்த்தார். இராணுவத்தில் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று எச்சரித்தது. ஆனால் தன் மகனின் நேர்மையின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, கவனமாக இரு. அரியர் பேப்பர்ஸை முடிக்கிற வழியைப் பாரு. உனக்கு இன்னும் சில நாட்கள்தான் அவகாசம் இருக்கிறது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அவர் சென்றதும் ஆகாஷ் பெருமூச்சு விட்டான். கதவைத் தாழிட்டுவிட்டு ஈஸ்வரியின் பக்கம் திரும்பினான். அவள் இன்னும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். பயப்படாதே, அவர் சென்றுவிட்டார் என்று ஆகாஷ் அவள் அருகில் அமர்ந்தான். ஈஸ்வரி மெல்லத் தலை நிமிர்ந்தாள். அவளது கண்களில் இன்னும் ஈரப்பதம் இருந்தது. எவ்வளவு நாள் இப்படி ஒளிந்து கொண்டிருக்க முடியும் ஆகாஷ்? எனக்காக நீ உன் தந்தையிடமே பொய் சொல்கிறாய். ருத்ரன் இங்கேயும் வந்து விடுவான். அந்த வரைபடம் அவனிடம் கிடைத்தால் அவன் இந்த ஊரையே அழித்து விடுவான். அந்த வரைபடத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று ஆகாஷ் ஆர்வமாக கேட்டான். ஈஸ்வரி மெல்ல அந்தச் சுருளை பிரித்தாள். அது ஒரு பழைய நிலப்பகுதியின் வரைபடம். இது ஒரு தொல்பொருள் ரகசியம் ஆகாஷ். மதுரையை சுற்றியுள்ள ஒரு மலைப்பகுதியில் புதைந்து கிடக்கும் ஒரு பழங்காலக் கோவிலின் வரைபடம் இது. அதில் விலைமதிப்பற்ற சிலைகளும் வரலாற்று ஆதாரங்களும் இருக்கின்றன. ருத்ரன் அதை திருடி வெளிநாட்டுக்கு விற்க நினைக்கிறான். என் தந்தை அதை பாதுகாக்க நினைத்தார். அதற்காகத்தான் அவர் என்று சொல்லும்போதே ஈஸ்வரி விம்மி அழுதாள். ஆகாஷ் அவளது அழுகையை தாங்க முடியாமல் அவளது கைகளைப் பற்றிக் கொண்டான். உன் தந்தை பாதுகாத்ததை இப்போது நான் பாதுகாக்கிறேன் ஈஸ்வரி. கவலைப்படாதே. ஈஸ்வரி அழுகையினூடே அவனை ஏறிட்டுப் பார்த்தாள். ஏன் ஆகாஷ், எனக்காக ஏன் இவ்வளவு செய்கிறாய்? அறைக்குள் நிலவிய நிசப்தத்தில் ஆகாஷின் குரல் மட்டும் மென்மையாக ஒலித்தது. தெரியவில்லை. உன்னை முதன்முதலில் அந்த மதுரையின் இருட்டுச் சந்தில் பார்த்தபோது எனக்குள் ஒரு ஓட்டம் தொடங்கியது. அது பந்தயக்கோட்டை நோக்கிய ஓட்டம் அல்ல, உன்னை நோக்கிய ஓட்டம். நீ என் வாழ்வில் வந்த பிறகு எனக்கு வெற்றிப் பதக்கங்களை விட உன்னை காப்பதே பெரிய இலக்காகத் தெரிகிறது. ஈஸ்வரி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது கண்கள் ஆகாஷின் மேல் படர்ந்திருந்த காதலை பறைசாற்றின. அவள் மெல்லத் தன் தலையை ஆகாஷின் மார்பில் சாய்த்தாள். அந்தச் சிறிய அறைக்குள் 2 இதயங்களின் துடிப்பும் ஒன்றாக இணைந்தன. ஒரு தடகள வீரனின் வேகமும் ஒரு ஓவியக் கலைஞரின் மென்மையும் காதல் எனும் புள்ளியில் சங்கமித்தன. ஆனால் அதே நேரத்தில் சென்னையின் புறநகரில் இருக்கும் ஒரு விடுதியில் ருத்ரன் தன் ஆட்களுடன் வந்து இறங்கியிருந்தான். அவனது கண்களில் இரத்தம் சிவந்திருந்தது. அந்த பையன் யார் என்று கண்டுபிடித்து விட்டோம் அண்ணே. அவன் ஒரு ரன்னர். பெயர் ஆகாஷ் என்று ஒரு ரவுடி தகவல் சொன்னான். ருத்ரன் ஒரு குரூரமான புன்னகையுடன், அவன் எவ்வளவு வேகமாக ஓடுவான் என்று பார்ப்போம். ஆனால் அவன் என் கையிலிருந்து ஓட முடியாது என்றான். மறுநாள் காலை சென்னை நேரு விளையாட்டு மைதானம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. மாநில அளவிலான தடகளப் போட்டியின் இறுதிச் சுற்று அது. ஆனால் ஆகாஷின் கவனம் மைதானத்தின் மேல் இல்லை. அவனது கண்கள் கூட்டத்திற்குள் ஈஸ்வரியை தேடிக் கொண்டிருந்தன. ஈஸ்வரியை தன் நண்பனின் பாதுகாப்பில் ஒரு ஓரத்தில் அமர வைத்திருந்தான். ஆனால் ருத்ரன் அவ்வளவு எளிதாக விட்டுவிடவில்லை. அவன் மைதானத்தைச் சுற்றி தன் ஆட்களை நிறுத்தியிருந்தான். போட்டிக்கான துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. ஆகாஷ் ஓடத் தொடங்கினான். ஆனால் அவனது காதுகளில் ஈஸ்வரியின் அலறல் சத்தம் கேட்டது. ருத்ரனின் ஆட்கள் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஈஸ்வரியை பிடித்து இழுத்துச் சென்றனர். ஆகாஷ் பந்தயக்கோட்டை பார்க்கவில்லை. ஓடிக்கொண்டிருந்த பாதையை விட்டு விலகி கேலரியை நோக்கித் தாவினான். கூடியிருந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். மைதானத்தின் பின்புறம் இருந்த வெறிச்சோடிய பகுதிக்கு ருத்ரன் ஈஸ்வரியை கொண்டு சென்றான். ஓடி வந்துட்டியா? உன் வேகத்தை இங்கே காட்டுடா என்று ருத்ரன் கர்ஜித்து ஈஸ்வரியின் கழுத்தில் கத்தியை வைத்தான். ஆகாஷ் மூச்சிறைக்க நின்றான். அவனது கால்களில் முந்தைய காயத்தின் ரத்தம் கசிந்தது. ருத்ரன், அவளை விட்டுவிடு. உனக்கு வேண்டிய வரைபடம் இதோ என்று தன் கையிலிருந்த சுருளைக் காட்டினான்.
ருத்ரன் பேராசையுடன் வரைபடத்தை வாங்க கையை நீட்டிய அந்த நொடி ஆகாஷ் தன் மின்னல் வேகத்தை பயன்படுத்தினான். கையை நீட்டும் முன்னரே ருத்ரனின் மணிக்கட்டை பிடித்து திருப்பி அவனை தரையில் சாய்த்தான். சண்டை மூண்டது. ருத்ரனின் ஆட்கள் ஆகாஷைச் சூழ்ந்து தாக்கினர். ஆகாஷ் ஒரு தடகள வீரனின் சுறுசுறுப்போடு ஒவ்வொரு அடியையும் தடுத்தான். ஒரு கட்டத்தில் ருத்ரன் ஒரு பெரிய இரும்புக் கம்பியால் ஆகாஷின் காலில் பலமாகத் தாக்கினான். ஆகாஷ் நிலைகுலைந்து கீழே விழுந்தான். ஆகாஷ் என்று ஈஸ்வரி கதறினாள். அவளது கண்ணீர் மண்ணில் விழுந்தது. இனி உன்னால் எழுந்து கூட நிற்க முடியாதுடா என்று ருத்ரன் எகத்தாளமாகச் சிரித்தான். ஆனால் ஈஸ்வரியின் அந்த அழுகைச் சத்தம் ஆகாஷுக்குள் ஒரு புது சக்தியை பாய்ச்சியது. அவன் தன் வலியை தூக்கி எறிந்தான். மெல்ல எழுந்தவன் தன் முழு பலத்தையும் திரட்டி ருத்ரனை நோக்கிப் பாய்ந்தான். ஒரு மிகப்பெரிய மோதலுக்குப் பிறகு ருத்ரன் மைதானத்தின் தடுப்புச் சுவரில் மோதி மயங்கி விழுந்தான். மைதானத்தின் பாதுகாவலர்களும் காவல்துறையும் அங்கு விரைந்து வந்தனர். ருத்ரன் கைது செய்யப்பட்டான். ஆகாஷ் தடுமாறி விழுந்தபோது ஈஸ்வரி ஓடி வந்து அவனை தாங்கிக் கொண்டாள். அவளது மடியில் ஆகாஷின் தலை இருந்தது. மைதானத்தின் விளக்குகள் அணைந்து மாலை நேரத்து சூரியன் மறையத் தொடங்கியது. வலிக்கிறதா ஆகாஷ் என்று அழுது கொண்டே கேட்டாள் ஈஸ்வரி. ஆகாஷ் அவளது முகத்தைச் வருடினான். இந்த வலி எனக்கு பழகிவிட்டது ஈஸ்வரி. ஆனால் உன் கண்ணில் வரும் நீரைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. நான் சொன்னது போல உன்னை காப்பாற்றிவிட்டேன் என்றான் மெல்லிய புன்னகையுடன். ஈஸ்வரி குனிந்து அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். இனி நீ எனக்காக ஓட வேண்டாம். நாம் இருவரும் சேர்ந்து நடப்போம். நம் வாழ்நாள் முழுவதும் என்றாள். தூரத்தே ஆகாஷின் தந்தை சிவராமன் நின்று கொண்டிருந்தார். தன் மகன் ஒரு பதக்கத்தை வெல்லவில்லை என்றாலும் ஒரு உயிரை காப்பாற்றி ஒரு மனிதனாக வென்றுவிட்டதை எண்ணி அவர் பெருமிதம் கொண்டார். மின்னல் வெட்டி மறைந்த மதுரையின் அந்த மழையிரவில் தொடங்கிய பயணம் சென்னையின் இந்த அந்திமப் பொழுதில் ஒரு அழகான காதலாக மலர்ந்து நின்றது. முற்றும்.